தொடர் தோல்வி காரணமாக நம்ம சிஎஸ்கேவோட ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம சிஎஸ்கே போய் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது என்ன மாற்றம்? நம்ம ருத்து கான்வே இவங்க வந்து ஓப்பனிங் பண்ணுவாங்களா, இல்லைனா நம்ம ரச்சன் கான்வே இவங்க ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச்சில் ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. இதை பற்றியும் நம்ம நூர் அகமது சிஎஸ்கேவின் ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக வந்து இருக்க போகிறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல திடீர்னு ஒரு கம்பேக்கை வந்து கொடுத்துருந்தாரு ஆர்சிபிக்கு எதிராக. ஸோ ஆர்சிபிக்கு எதிராகவே வந்து பார்த்துருந்தோம். 19வது ஓவரில் ஒரே ஒரு ரன்னை கொடுத்து முக்கியமான விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாரு. அதே போல் ஆர்ஆருக்கு எதிராக நடந்த மேட்ச்லேயே ஒரு மாஸ் கம்பேக்கை நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காரு. 18வது ஓவரில் ஒரே ஒரு ரன்னை கொடுத்து ஒரு முக்கியமான விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு ஆர்சிபிக்கு எதிராக ஆர்ஆருக்கு எதிராக ஒரு மாஸ் கம்பேக்கை பவுலிங்கில் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம பார்த்தீங்கன்னா அவட பந்து வச்சு நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அடுத்து நூர் அகமதை பார்த்தலாம். நம்ம சிஎஸ்கேவில் எப்போல்லாம் விக்கெட் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. 10 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான வீரர் அப்படின்னா நம்ம அது நூர் அகமது மட்டும்தான். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்ததுலேயே சிஎஸ்கே டீமில் செட் ஆன ஒரே வீரர் இவர் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக வந்து கருதப்படுது. இப்போதைக்கு அதிக விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு நம்ம சிஎஸ்கேக்கு. நம்ம சிஎஸ்கே டீமுக்காக இது வரைக்கும் 3 மேட்ச் வந்து ஆடி இருக்காரு. அந்த 3 மேட்ச்சில் 9 விக்கெட்டை எடுத்து கொடுத்து இப்போ ஐபிஎல் ரேஸில் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காரு விக்கெட்டை பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஐபிஎல் மட்டும் இல்லை, இன்னும் தொடர்ந்து நிறைய ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கேக்காக வந்து விளையாட போறாரு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்காலமாக வந்து நம்ம நூர் அகமது இருக்க போறாரு. அடுத்து நம்ம சிஎஸ்கேன்னு ஓப்பனிங்கை பார்த்துலாம். சிஎஸ்கேவில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா அது வந்து ஓப்பனிங் தான். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய மைனஸாக வந்து பார்க்கப்படுது. நம்ம ராகுல் திரிபாதி சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓப்பனிங்கை வந்து சேஞ்ச் பண்ணணும், இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே தொடர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ராகுல் திரிபாதியை சிஎஸ்கே வந்து ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆர்ஆருக்கு எதிராக ஒரு அதிர்ச்சி தோல்விக்கு அப்புறமா நம்ம ருத்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஸோ இதன் காரணமாக தான் ஆர்ஆருக்கு எதிராக ஒரு பெரிய தோல்வி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். இதன் காரணமாக ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ருத்துராஜ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளோட மிகப்பெரிய வேண்டுகோள். ஸோ ருத்து மறுபடியும் ஓப்பனிங்கில் வந்து பண்ண போகிறாரு. நம்ம ரச்சன் அது மட்டும் இல்லாமல் ருத்து இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணுவாங்களா, இல்லை கான்வே ருத்து இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கான்வே கன்ஃபார்மாக வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் தான் ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை நம்ம சிஎஸ்கேக்காக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கான்வே ருத்து இவங்க வந்து ஓப்பனிங் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ரச்சனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, நான் வந்து குறைய சொல்லலை. பட் இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் மிடில் ஆர்டரில் வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இதுக்கான காரணம் நம்ம கான்வே ருத்து இவங்க 2 பேரும் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பாங்க, விக்கெட்டை வந்து பறி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய நங்குரமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ருத்ராஜ் அது மட்டும் இல்லாமல் கான்வே இவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங் பண்ணுறது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரச்சன் ரவீந்திராவை 1 டவுனில் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம கான்வே ருத்து மறுபடியும் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.